வீட்டு கரண்ட்டை வந்து ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. வீட்டு கரண்ட்டில் வந்து லைட் எரியுது. கரண்ட்டு போச்சுன்னா இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து லைன் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், டக்குன்னு மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். கீச்சுன்னு சவுண்டு கேட்குது. அப்படின்னா இன்வெர்ட்டர் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், இன்வெர்ட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, லைட் ஆன் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் செட்டப் தான் செய்ய போகிறோம். அதாவது கரண்ட் போனால் அதுவாக ஆன் ஆகணும், கரண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் செட்டப் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்வெர்ட்டர் செட்டப் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக வந்து நான் எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி 12 வோல்ட் டு 220 வோல்ட்டாக மாத்திர இன்வெர்ட்டர் போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறேன். அதாவது 220 வோல்ட்டை வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 12 வோல்ட்டில் 3 ரிலே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக தேவையான அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை வச்சு தான் இந்த இன்வெர்ட்டர் செட்டப் வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்மளோட இன்வெர்ட்டர் செட்டப் வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த போர்டு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, ரிலே எல்லாத்தையுமே இதில் ஒட்டி லைன் கொடுத்து இதில் தான் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் போர்டு வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இந்த இன்வெர்ட்டர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வயர் வந்து 12 வோல்ட்டு இன்புட் கொடுக்குற இடம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பி நீட்டிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 220 வோல்ட்டு அவுட்புட் எடுக்கிற இடம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 கம்பி நீட்டிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் 220 வோல்ட்டு அவுட்புட் எடுக்கிறது தான். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுவிட்சுக்கு வந்து 2 கம்பி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சுவிட்சு யூஸ் பண்ணல, ரெண்டுமே ஒன்றா வச்சு முறுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த இன்வெர்ட்டர் போர்டில் இருக்கிறது. இப்போ வந்து இதை இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் போர்டை வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12012 டிரான்ஸ்ஃபார்மரு. உங்களுக்கு வந்து இது தேவையில்லை, 120 டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலே ஓகே. நான் வந்து இதை வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக வாங்கினது. ஸோ நான் இதையே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் வயரை வந்து விட்டுட்டு மீதி 0வும் 12வும் யூஸ் பண்ணோன்னா நமக்கு 12 வோல்ட்டு கிடச்சிரும். இது வந்து 220 வோல்ட்டு இன்புட்டு வர வயரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 4 டயோடு யூஸ் பண்ணி பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான 12 வோல்ட்டு எடுத்துக்குவேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த இடத்துல ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ரிலே எடுத்துக்கிறேன். இந்த ரிலேவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பின் இருக்கும். ஸோ 5 பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காமன் பின்னு சென்டரில் இருக்கிறது, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஓப்பன், இது வந்து நார்மல் க்ளோஸு. இந்த இடத்துல சென்டர் பின்னில் வந்து ஒரு லைன் கொடுத்தா எப்போயுமே இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், இதில் வந்து வராது. இந்த இடத்துல 12 வோல்ட்டு கொடுத்தோம்னா இங்கே வர லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிலே வந்து யூஸ் பண்ணுறோம். மொத்தமாக நம்ம வந்து 3 ரிலே யூஸ் பண்ண போகிறோம். 3 ரிலேவில் பார்த்திங்கன்னா ஒரு ரிலே வந்து 12 வோல்ட் இன்புட் வந்து இந்த இன்வெர்ட்டர் போர்டுக்கு வரதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 2 ரிலே வந்து இந்த இன்வெர்ட்டர்லேருந்து வர 220 வோல்ட் வந்து அவுட் எடுக்கிறதுக்காக இந்த 2 ரிலே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கரண்ட்லேருந்து வர லைனும் இது வழியாக தான் வந்து அவுட் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ரிலே வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது, நான் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து இதை வந்து லைனாக ஒட்டிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல 2 ரிலே ஒட்டிக்கிறேன் ஏசி அவுட் எடுக்கிறதுக்காக. அப்புறமா இன்வெர்ட்டருக்கு 12 வோல்ட் எடுக்கிறதுக்காக இந்த ரிலே வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரிலேவையும் லைனாக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவுட் எடுக்கிறது இதில் தான். இதை ஓட்டுறதுக்கு வந்து நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கிறேன், மீதிக்கெலாம் க்ளூகன் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் இதில் ஒட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 வயரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை ஒட்டிட்டுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுறது கஷ்டம்.
ஸோ அதனால் நான் வந்து முன்னாடியே 2 வயரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 வயர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயரை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிலேவுக்கெலாம் 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். ஸோ அது எந்த இடத்துலன்னு பார்த்திங்கன்னா இந்த 3 பின் இருக்க இடத்துல வந்து சென்டர் பின்னை விட்டுட்டு இந்த 2 பின்லேயும் ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்துக்கணும் 12 வோல்ட்டு. இந்த ரிலேவுக்கு தேவையான 12 வோல்ட் எங்கேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து டிசியை கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து இங்கே 12 வோல்ட் வரும். ஸோ இப்போ வந்து இந்த 3 ரிலேவுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 12 வோல்ட் டிசியை வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக்கில் ஒரு ஒயரு அப்புறம் ரெட் கலரில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு சைடு ஃபுல்லாக ரெட்டும் ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக்கும் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிலேவுக்கெலாம் லைன் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு சைடு வந்து ப்ளஸ்ஸு, இதில் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸ் மைனஸ் மைனஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எந்த பக்கம் கொடுக்கணும்லாம் இல்லை, எந்த பக்கம் வேணால் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம் ரிலேவுக்கு வந்து. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவ்லேருந்து வர 2 வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரில் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வயரு இந்த பக்கம் ஒரு வயர் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லைன் கொடுத்துட்டேன். நான் வந்து இதுக்கு வந்து கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் கரண்ட் போன உடனே டக்குன்னு இந்த ரிலே வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா கெப்பாசிட்டர் வந்து கரண்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால ஸ்லோவாக தான் கட் ஆஃப் ஆகும். ஸோ அதனால தான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணல. கரண்ட் கட் ஆச்சுன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாததுனால டக்குன்னு கரண்ட்டு கட் ஆயிரும், ரிலே வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அதனால தான் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் லைனை வந்து இந்த ரிலேவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயரை வந்து ஒரு ரிலேவிலையும் இன்னொரு வயரை வந்து இன்னொரு ரிலேவிலையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நியூட்ரலுக்கு ஒன்று பேஸ்க்கு ஒன்று. ஸோ இதில் வந்து ஒரு லைனும் இதில் ஒரு லைனும் சென்டர் பின்னில் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைனை வந்து இன்வெர்ட்டரோட இந்த சென்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 இந்த சைடு 2 பின் இருக்கும். ஸோ இந்த பின்னில் வந்து ஒரு பின்னை வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஓப்பனில் இருக்க லைனை வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஓப்பன் லைனு. ஸோ இதை வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை வந்து இன்னொரு லைனு இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எப்பயுமே க்ளோஸில் இருக்க லைனை வந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக 220 வோல்ட்டு அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அதாவது இந்த இன்வெர்ட்டர்லேருந்து வர அவுட்புட் லைனை வந்து ஒரு ரிலேவில் ஒரு வயரையும் இன்னொரு ரிலேவில் இன்னொரு வயரையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வயர் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த பின்னில் ஒன்றையும் இந்த பின்னில் ஒன்றையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேவில் இருக்க இந்த 2 வயரையும் அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இந்த 2 வயரையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 வயரையும் ஒன்றா வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ரிலேவ்லேருந்து வர வயரையும் அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வயரையும் இந்த ப்ளக் பாயிண்டில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு டேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேவுக்கு வந்து இந்த வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் வயரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பின்னில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டருக்கு 12 வோல்ட் வர லைனை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்டும் எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டும் பேட்ரி லைனு. இது வந்து 220 வோல்ட்டு ஏசி கொடுக்குற லைனு. ஸோ இது வந்து 220 வோல்ட்டு அவுட்டு எடுக்கிற லைனு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர்லாம் மேலே கிடக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஆட்டோமேட்டிக் இன்வெர்ட்டர் செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் அந்த பக்கம் திருப்பிக்கிறேன். ஏன்னா
ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இதில் வந்து லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி லைனை வந்து நம்மளோட பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ்க்கு வந்து பிளாக்கு, ஸோ ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரியில் கொடுத்தோடனே இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு, லைட் எரிஞ்சிக்கிட்டுருக்கு. இப்போ வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து வீட்டு கரண்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணோடனே இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, லைட் வந்து எரியுது. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு, லைட் எரியுது. இப்போ கரண்ட்டை வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள், டக்குன்னு மாறிடுச்சு. ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், இன்வெர்ட்டர் லைனுக்கு மாறிக்கிச்சு. இந்த இன்வெர்ட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.